ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கட் ஸ்டுடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க ஒரு செம்ம சைடாக இருந்தாங்க போன வருஷம். பட் மொமெண்டம் பேக் எண்ட் ஆஃப் த ஐபிஎல்ல லாஸ் பண்ணிட்டு நம்பர் 5ல முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆல் பேசஸ் கவர்ட் மாதிரி ஒரு புது கேப்டன் அக்ஷர் பட்டேலோட. ஆக்சுவலாக அங்கே தான் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2025ல ரொம்ப டீப்பாக போகாமல் என்ன நினைச்சுன்னு பார்க்கும்போது, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சாங்க, 6 மேட்ச் தோத்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, டாப் ஆர்டர் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஃப்ரேசர் மெக்கோர் காரணாங்க ஃபெயிலியர், அபிஷேக் பொரல் ஃபெயிலியர், அண்ட் ஃபேஃப் டு பிளஸி அவருமே ஐபிஎல் பாடுறது அவரும் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு போரான ஐபிஎல் சீசன் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. பொரல் 300 ரன்ஸ் அடிச்சாரு, இல்லைன்னு சொல்லப்பட்ட அவர் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பத்தாது. நிறைய பேர் கேள்வி அவர் ஓப்பனிங் ஆடலன்னு சொன்னாங்க. அவரும் ஆடினாரு, அண்ட் அவரும் ஆடின மேட்ச்ல ஃபெயில் ஆனாரு. லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஸோ அதனாலதான் இந்த சீசன் டாப் ஆர்டருக்குன்னே 2 பிளேயர் வாங்கியிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோவர் மிடில் ஆர்டர் இந்த ஐபிஎல் சொல்லி இந்தியன் கோர் அசுதோஷ், விப்ராஜ் நிகம் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். மற்றதுக்கு சமீர் ரிஸ்வின்னு ஒரு பெஸ்ட் ஸ்பின் 68 டொமஸ்டிக் சைடில் அவர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கோரை வச்சுட்டு அவங்க தோத்தது கொஞ்சம். அண்ட் ஆல்சோ பேக் எண்ட்ல அந்த வார் அந்த இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மொமெண்டம் லாஸ் பண்ணது தெரிஞ்சு சொல்லுங்க. மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அவங்க கருண் நாயர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றப்ப மிச்சல் சாண்ட்னர் வந்து கேமை மாத்தினாரு. அங்க போச்சு அவங்க மொமெண்டம். ஆக்சுவலா அந்த சீசன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாவே போல. எக்ஸாக்ட்லி அது அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ஐபிஎல் 2026க்கு அவங்களோட ஸ்குவாடை நம்ம பார்த்து போயிடலாம். அபிஷேக் பொரல், பென் டக்கெட், டேவிட் மில்லர், கருண் நாயர், பத்தும் நிசங்கா, இதுதான் அவங்களோட பேட்டிங் சைடு. நான் ஸ்ட்ரெயிட் அவே 11க்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஐ வில் பி கோயிங் வித் 12 with impacts up. I will be going with KL Rahul and Pathum Nissanka. 1 down it's going to be Nitish Rana. 4 it's going to be David Miller. 5 Akshar Patel and 6 distance at 5-6 அவங்க மாத்திக்கலாம். 7 Ashutosh Sharma. 8 Vipraj Nigam. 9 Kuldeep Yadav. 10 Akib Dar. 11 it's going to be Lungi Ingri. Mitchell Stark is going to miss out. And impact is going to be கைல் ஜேமிசன் தான் அவங்க இப்போதைக்கு ஆட வைக்கணும். வேற யார் ஆட வைப்பாங்கன்னு தெரியல. ஐ திங்க் கைல் ஜேமிசன் தான் ஆடுவாருன்னு தோணும். நீ யார் ஆடு? நட்ராஜன். ஐ திங்க் ஆகிப் தார் ஆடிட்டாருன்னா நட்ராஜன் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆகிப் தார் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோட பிளேயிங் லெவனும் கிட்டத்தட்ட பிரிட்டி சிமிலர் தான். ஸோ கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிசங்கா டு ஓப்பன். நிறைய பேர் இந்த பென் டக்கெட் அந்த பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். சாரி டு இன்டரப்ட். பென் டக்கெட் வந்து அகைன் அவரு ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாதிரி நாக்கு அடிச்சுட்டு வந்திருக்காரு. 10 நிமிஷம் நீங்க எப்படி அவரு லைக் விடுவீங்க? கண்டிப்பா 10 நிமிஷம் ஆடியே ஆகும் இந்த மாதிரி ஃபார்ம். ஏசியன் கண்டிஷன்ஸ்ல நல்லா ஆடின பிளேயர் வேற. ஸோ அவரு கரெக்டா இருக்கும். அண்ட் அகைன் அவரோட T20 ஸ்டாட்ஸே அதை பத்தி சொல்லணும். நல்ல ஸ்டாட்ஸ், 140+ ஸ்ட்ரைக் ரேட் இன் ஏஷியன் கண்டிஷன்ஸ். நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் அதை சொல்லணும். அது இந்தியா கூட ஒரு செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு ஏஷியா கப்ல. ஸோ என்னோட பிளேயிங் 12 வந்து கேஎல் ராகுல், பத்தும் நிசங்கா டு ஓப்பன். 1 டவுன்ல நிதிஷ் ராணா, டெல்லி பிளேயர். 4ல வந்து கோ வித் டேவிட் மில்லர் சொன்ன மாதிரி. 5ல வந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். 6ல வந்து அக்ஷர் பட்டேல். 7ல வந்து அசுதோஷ் சர்மா. 8ல வந்து விப்ராஜ் நிகம். 9ல வந்து அந்த அக்யூப் தார் 9 சொல்லியிருக்கேன்னா. 10ல வந்து குல்தீப் யாதவ். 11ல வந்து லுங்கி நிகிடி. இம்பேக்ட் சப்பா அவங்க இன்கேஸ் அவங்களுக்கு பேட்டிங் வேணும்னா அவங்க சம்மன் லைக் சமீர் ரிஸ்வி ஆர் கருண் நாயர் ட்ரை பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு பவுலிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க டிபெண்டிங் ஆன் கண்டிஷன்ஸ் பவுலிங் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எதர் நட்ராஜன் மாதிரி பிளேயர் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். இது எனக்கு என்னன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ப்ராமிசிங்கா இருந்தோம், ஏன் தோக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒன்னு அட்ரஸ் பண்ணியாங்க. இங்க ஏன்னா இவங்க தோத்த மேட்ச் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரொம்ப ஒன் சைடா போயிடுது, இல்லைன்னா அந்த டாப் ஆர்டர் வந்து உடஞ்சிடறாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணதான் இவங்க 10 நிமிஷம்க்கா பென் டக்கெட் மாதிரி பிளேயர் ஆகிருக்காங்க. அண்ட் இந்த லாஸ்ட் டைம் என்னன்னா மாதவ் திவாரின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டரா ஆனாங்க. அவருமே பெருசா ஹெல்ப் பண்ணல. அண்ட் இவங்களோட இந்த பொட்டி கிரவுண்ட் இது வந்து சொல்லி அவனுக்கு ரொம்ப ஸ்மாலஸ்ட் கிரவுண்ட்ஸ் இன் இந்தியா ஒன் ஆஃப் த. டேவிட் மில்லர் இவங்க ஆடி வச்சு அவனை யோசிக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டர் அந்த மாதிரி ஃபார்ம்ல வந்திருக்காரு வேர்ல்ட் கப்ல, நீங்க கண்டிப்பா ஆட வைக்கணும். அண்ட் கொஞ்சம் பேக்கப்ஸ்ன்னு பார்க்கும்போது நட்ராஜன் அவரு இன்ஜுரில இருந்து இப்பதான் வந்திருக்காரு. ஆகிப் தார் மாதிரி ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு கேட்டா சத்தியமா தெரியல. அண்ட் இம்பாக்ட் சப்ல இப்போ அவங்க பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி ஐடியல் ஆப்ஷன்ஸ்னா நட்ராஜன் தான். டெத் பவுலிங் வைஸ் போறாங்கன்னா ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசரு
லைக் அந்த டெத் ஓவர்ஸ்லயும் அவர் வந்து அந்த கட்டர்ஸ் டெலிவரிஸ் போடுவார். ஏன்னா ஆல்ரெடி 4 ஃபாரின் ஸ்லாட்ஸ் பத்தும் நிசங்கா, டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், லுங்கினிகிடியோட ஃபில் ஆயிடும். ஸோ அவங்களால போகணும்னு நினைச்சாங்கன்னா இதே முகேஷ் குமார் ஆர் நட்ராஜன் தான் போய் ஆகணும். முகேஷ் குமார் ஈஸியா வந்து லைக் 10 ரன்ஸ் பெர் ஓவர் போயிடுவாரு. உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும்னா நீங்க நட்ராஜன் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு. அகைன் நம்ம இவ்வளவு சொல்றோம், பட் ஆனா லாஸ்ட் டைம் ஹேமந்த் பதன் என்ன பண்ணாரு எல்லாருமே தெரியும். எல்லா பவுலருமே ஸ்குவாட்ல இருந்த பவுலர்ஸ் எல்லாம் ஆடினாங்க. மாதா திவாரி ஒரு 2 மேட்சஸ் ஆடிப்பாரு, சமீர் ஆடினாரு, முகேஷ் ஆடினாரு, நட்டுவை தவிர ஐ திங்க் எல்லாருமே ஆடினாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் நட்டு வந்து இன்ஜுரியில தான் இருந்தாரு, அவர் ஃபிட்டாவே இல்லை. லைக் த்ரூ அவுட் தி சீசன் அவர் ஃபிட்டே ஆகல. ஸோ அண்ட் மிச்சல் ஸ்டார்க் லாஸ்ட் சீசன் இருந்ததுனால நட்ராஜனுக்கு பெருசா ஒர்க் ரோல் இல்லை. லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்காருன்றதுனால நட்ராஜன் வந்து அவருக்கு உங்களுக்கு தேவைப்படலை. பட் இந்த சீசன் வந்து அவர் ஹேண்டியா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச்னா இப்போ ஆகிப் தார் வந்ததுக்கப்புறம் நட்டு ஆடுவாரா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஒரு சாலிட் சைடு லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் டிசி வந்து நம்பர் 4 அந்த மாதிரி வருவாங்கன்னு தோணுச்சு, பட் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்குவாடுக்கு நீ எவ்வளோ கொடுப்ப? 9 out of 10. 9. ஸ்டார்க் மிஸ்ஸிங் அவுட். ஸ்டார்க் மிஸ்ஸிங் அவுட் ஃபைன், பிகாஸ் எனக்கு மேபி நான் 9 out of 10 தாண்டி 8.5 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா மிடில் ஆர்டர் வந்து செம சாலிடான மிடில் ஆர்டர். இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து செம சாலிட். உங்களுக்கு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கூட இங்கே கண்டிப்பாக மிடில் ஆர்டர்லேருந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் அவங்களுக்கு அடிச்சிட்டா கூட பேட்டிங்கில் அவங்க சார்ட்டட். பவுலிங்கில் வந்து தே ஹேவ் காட் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இன் த வேர்ல்ட், அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். அண்ட் லுங்கினிகிடி இருக்கிற ஃபார்முக்கு அண்ட் நீ சொன்ன மாதிரி அகிப் தார் இருக்கிற அந்த டொமஸ்டிக் ஃபார்முக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கும் உங்களுக்கு ஓரளவு சார்ட்டட், ஸ்பின்னும் செம சார்ட்டட். ஸோ கேஎல் ராகுல் ஆவரேஜாக 550 ரன்ஸ் அடிக்கிற பிளேயர் ஐபிஎல்ல சீசன் பை சீசன். அதனால ஐ திங்க் 8.5. நான் ஏன் அந்த 1.5 கம்மி பண்ணேன்னா லாஸ்ட் சீசன் இவங்க கிட்ட சிமிலர் நல்ல ஸ்குவாட் இருந்தது, பட் ஆனால் கேப்டன்சி வந்து அந்த அளவுக்கு சாலிடான கேப்டனா எனக்கு தெரியல அக்ஷர் பட்டேல். அஸ் அ பிளேயரா அவர் ஒரு சூப்பர் பிளேயர், அது டவுட் இல்லை. பட் அஸ் அ கேப்டனா அவர் அந்த அளவுக்கு நான் ஹைலி ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த சீசன் அவர் கரெக்டாக கேப்டன்சி பண்ணி இந்த டீம் எடுத்துட்டு போயிட்டாருன்னா இந்த டீம் வந்து டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லாஸ்ட் சீசன் அவர் அவ்வளோ மோசமாக பண்ணல, பட் ஆனால் ஒரு நல்ல கேப்டன்ஸ். ஏன்னா ஐபிஎல் மாதிரி ஒரு பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்ல நீங்கள் 5ல முடிக்கிறீங்கன்னா இட்ஸ் டஃப். அண்ட் லாஸ்ட் சீசன் பார்த்தோம் சேப்பாக்கில் அவங்க ஜெயிச்சதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 10 to 12 years. லாஸ்ட் டைம் வந்து 2010ல ஹேமந்த் பதானி சிஎஸ்கேல இருந்தப்ப வின் பண்ணாங்க. ஸோ அது அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து உடைச்சாங்க. ஸோ அகைன் லாஸ்ட் சீசன் நல்ல சீசன் தான், ரொம்ப மோசமான கேம்பெயின் சொல்லுவேன். பட் ஆனால் அவங்க ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் மாதிரி ஆகுது, அதனால தான் ஜஸ்ட். பட் என்னை கேட்டேன்னா நான் ஒரு 8.7 கொடுப்பேன். நான் 9 கொடுக்கலாம்னு யோசிச்சேன், பட் ஸ்டார்க் மிஸ்ஸிங் அவுட். இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக, அது வேற இருக்கு. ஸோ அகைன் அதை கொஞ்சம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். பட் ஃபைனல் 11 போயிடலாம். திரும்பவும் சொல்றேன், கேஎல் ராகுல், 10 நிசங்கா, 1 down it's going to be நிதிஷ் ராணா, number 4 is going to be I think David Miller, Tristan Subs, Akshar Patel, Vipraj, Asutosh Sharma, Vipraj Nigam, Kuldeep Yadav, I think Lungisani Ingidi oru 11 is going to be Akib Dar and Jameson illa Natto match scenario conditions padi it's going to be checked. Jameson நம்மளால ஆட முடியாது, நான் 4 foreign slots fill ஆயிருச்சு. ஒரு மேட்ச் scenario ஏத்தபடி 11 மாறும், at the same time impact பண்ணும். And predictions போயிடலாம் நினைக்கிறேன். Predictions I think number 3ல முடிப்பாங்கன்னு தோணுது. நான் டாப் 2 finish எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன் கேஸ் எல்லாமே ப்ராப்பரா அவங்க பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆடினாங்க, கிளட்ச் சிச்சுவேஷன்ஸை ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா expecting them to finish in top 2. நான் எல்லாரும் சொல்றதுதான் அவங்க டாப் 3 டெட்லியா இல்ல. at the same time நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க பவுலிங்குமே டெட்லியா இல்ல. அந்த கிரவுண்ட்ல ஸ்டார்ட் இல்லாதப்போ they will suffer. இது வந்து நம்ம பெருசா எல்லாரும் அவங்க பவுலிங் ஸ்ட்ராங் ஆனா சொல்றாங்க. குல்தீப் யாதவ் இஸ் நாட் தி ஓல்ட் குல்தீப். லெட்ஸ் பீ ஹானஸ்ட். குல்தீப் யாதவ் வந்து முன்ன மாதிரி எல்லாம் போறது ஃபைன் தான், பட் இருந்தா கூட ஓரளவுக்கு டீசென்டான எக்கானமில போட்டு அவர் மிடில் ஓவர்ஸ்ல பெருசா விக்கெட் எடுக்கட்டி கூட ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்றாரு, ரன்ஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றாருன்றப்ப நிறைய டீம்கிட்ட இல்லாத ஒரு கேப்பபிலிட்டி இந்த டீமோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அக்ஷர் பட்டேல் விக்கெட்ஸ்க்கு போலாம், இவரு ஒரு எண்ட்ல கண்ட்ரோல் பண்ணாலே போதும். சீசனே நம்ம பார்த்தோம், விப்ராஜ் நிகமும் அக்ஷர் பட்டேலும் இன் டேண்டம் போட்டதுனாலதான் நிறைய டைம் நல்ல டீம்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் ஆனா இந்த சீசன் எப்படி போட போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்பர் 3 கொடுத்துருக்கேன், நீ நம்ம டாப் 2 சொல்லிருக்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Yes, இதுதான் guys. I think we have done the
ஜாப். இதுக்கு மேல இந்த 11ல எனக்கு தெரிஞ்சு என்ன ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா பேட்டர்ஸ் வந்து இந்த இதுல வந்து பெருசா த்ரெட்னிங்கா டெட்லியா யாரும் கிடையாது. இவங்களால பேலன்ஸ் கிரிக்கெட் ஆட முடியும். ரொம்ப அக்ரெசிவா இங்க யாரும் கிடையாது. ஆமா, அது தட் இஸ் ஆக்சுவலி நீடட் ஃபார் அ T20 டீம். ஆக்சுவலா அந்த பேலன்ஸ் இருக்கணும். இப்போ திடீர்னு வந்து நீங்க ஒரு ஸ்லோவான விக்கெட்ல ஆடுறீங்க, அது இந்தியாவில் இப்போ ரேராக தான் இருக்கு. பட் ஆனால் வந்து நீங்க ஒரு ஸ்லோவான விக்கெட்ல ஆடுறீங்கன்னா உங்களுக்கு கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரோ இல்லை இம்பாக்ட் ஸ்டெப்ல ஒரு கருண் நாயர் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வராங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு நின்று ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு கம்ப்ளீட்டா ஸ்லாக் போயிட்டு பண்ணுங்க, போயிட்டு கண்ணு பேட்டர் கண்ணை மூடிட்டு சுத்துங்க, அந்த மாதிரி ஸ்குவாட் 6 சிட்டிங் பவர்ஸ் இருக்கிற டீமால அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணி ஆட முடியாது. ஆக்சுவலா ஜிடி அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடி தான் டாப்ல வராங்க அண்ட் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஆமா, சாய் சுதர்ஷன் கில் எல்லாம் செம கிளாஸியான பிளேயர்ஸ். அவங்க எல்லாம் பெருசா 6 அடிக்கிற பிளேயர்ஸ் இல்ல, பவுண்டரிஸ் வச்சு சிங்கிள்ஸ் வச்சு ரன்ஸ் அடிக்கிற பிளேயர். அப்படிப்பட்ட சாய் சுதர்ஷன் தான் லாஸ்ட் டைம் ஆரஞ்சு கேப் வின் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு இன்னும் இருக்கு. ஓகே கைஸ், yes, keep supporting. Last video பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க. At same time, yes, thank you guys. Keep Thank you.